வணக்கம். பனானா கோகனட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு ஏலக்காயும் சின்ன சுக்கு துண்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, கொஞ்சம் டைலூட்டடாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். 2 ஏலக்கி பனானாவை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாழைப்பழத்தையும் தேங்காய் பாலையும் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட ஒரு 2-3 முந்திரி சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃப்ரோத்தியாக நல்ல க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக இதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்புக்கு எதுவும் சேர்க்கல. பேரிச்சம்பழமோ சர்க்கரை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதுவே ஒரு மாட்ரேட் இனிப்போடு நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால்லையும் ஒரு சின்ன இனிப்பு இருக்கும், வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். இதுவே போதுமானதாக இருக்கும். பனானா கோகனட் மில்க் ஷேக் ரெடி. நன்றி.